ஒரு மாதிரி பெருமையாக இருப்பார், யார்கிட்டையும் பழக மாட்டார். ஆனால் கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக என் கூட பேசி ரொம்ப நல்ல எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிங்க எனக்கு. நீங்கள் கண்டிப்பாக என் ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்க்கணும், நம்ம சந்திப்போம், நம்ம மறுபடியும் பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. ப்ரைஸ் அலாட். இப்படி கத்தர் போன இடங்கள்லாம் நல்ல ஒரு வழியை திறந்து கொடுத்தார். நான் பல இடங்களுக்கு அங்கே போனோம், கார் மூலமாக, பஸ் மூலமாக, விமானம் மூலமாக பல இடங்களுக்கு. அப்புறம் அந்த ராக்கெட் பண்ணுற இடம், ராக்கெட் புறப்படுகிற இடம், அங்கே போயிருந்தோம். அந்த ராக்கெட்டில் இவங்க வந்து முந்தி ராக்கெட் வந்து போகிறது வந்து கடலில் விழும். பிற்பாடு அதை அவர்கள் ஏன்னா ஆண்டவரை முன் வைத்ததுனாலே, ஜெபத்தோடு அவர் செய்ததுனாலே கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் போக போக பாருங்கள், இப்போ உள்ள நாட்களில் வந்து படம் ரெடியாக இருக்கா, ஒன்று ஒன்றா காமிச்சிடலாம். இப்போ அவங்களுடைய ஸ்கூலில் வந்து இப்போ ஜெபம் கிடையாது, வேதவாசி. முந்தி வந்து ஸ்கூலில் வந்து ஜெபம் இருந்தது, வேத வாசிப்பு இருந்தது, தெய்வ பயம் இருந்தது. இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏனென்றால் இந்த இந்து முஸ்லீம் எல்லாம் உள்ள நுழைந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் சொல்லி, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில வருடத்துக்கு முன்பதாக ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்தது அமெரிக்க தேசத்தில். என் கண்கூடாய் பார்த்தேன் டிவியில். பிரதர் பில்லி கிரஹாம், எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹாம் வேதம் வாசித்து அந்த ஒலிம்பிக்கை அவர் துவங்கி வைத்தார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தில் ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை முன் வைத்தார்கள். இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஸ்கூலில் ஜெபம் கிடையாது, ஸ்கூலில் வேத வாசிப்பு இல்லை, சுவிசேஷம் இல்லை. அமெரிக்க தேசம் வனாந்தரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை வசதிகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் எல்லா வசதிகள் இருக்கிறது, ஆனால் தரித்திரமாய் மாறிக்கொண்டு, ஏன்? சுவிசேஷம் இல்லாததுனாலே. அதான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இது மத்தியில் பாருங்கள், அருமையான சகோதரன் க்ளோ, என்னுடைய நாங்கள் ஒரு 36 37, அவர் வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறார் மாதம். க்ளோ கோட் போட்டிக்கிறார் இல்லையா, அவரோட மனைவியும் நாங்கள் நெருங்கின நண்பர்கள். பிரே ஹாலில் நாங்கள் ஊழியத்தில் நாங்கள் எல்லா இடத்துக்கும், அது ரொம்ப டிம்மாக தெரியுது, இது நல்ல பிரைட்டாக தெரியுது. சரி, அவங்களோட நாங்கள் ஊழியத்துக்கெலாம் நாங்கள் இங்கே, எங்களுக்கு குழந்தை இல்லை இப்போது. அவங்களுடைய மகன், மூத்த மகன் ஃபோட்டோவில் இல்லை, நாங்கள் தான் அவங்க, என் மனைவி அம்மு தான் அவருடைய மகனை பார்த்துக்குவாங்க. இப்போ அந்த மகன் மோசஸ் வந்து இப்போது மிலிட்ரியில் அவன் தான் டாப், ஏர்ஃபோர்ஸில் அவர் தான் டாப். இப்போ அவர் வந்து நாசாவில் ஒரு சயின்டிஸ்டாக போட்டிருக்காங்க. அவர் இப்போ சபை நடத்துகிறாரு. அவருடைய மகன் மோசஸுங்கிறவர் சபை நடத்துகிறாரு. இவங்க தான் 360 ஏக்கர் அந்த டெக்சாஸில் பெரிய இடம், காடு, அதுக்குள்ளே ஸ்கூல். இது பாருங்கள், இது வந்து ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய சர்ச்சில் கிட்டத்தட்ட 3000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஹாஃப் டே வந்து நீங்கள் ஜோம் பண்ணிக்க இந்த ஸ்கூலுக்கு. நியூமன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், இந்த மக ஷீபாவுடைய அங்கே நிற்கிறாங்க, பிங்க் கலர் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களுடைய அம்மா, அவங்க அப்பா பேர் தான் நியூமன். அந்த நியூமேன்கிற பேர் வச்சு, நியூமேன்னா புது மனிதன் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு புது அமெரிக்கா என்கிற நிலையில் இப்போ நம்ம பிள்ளைகள் போய் அங்கே படித்து, இவங்க வாடகை எவ்வளோ கொடுக்குறாங்க? $1,00,000 கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு. எப்பா, என்னுடைய என்னுடைய இருதயமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. மாதம் $1,00,000 அவர்கள் வாடகை கொடுத்து இந்த இடத்துல 3000 பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். வியட்நாமில் படிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல, வேறு இடத்துல 360 ஏக்கர் எடுத்து அதில் ஸ்கூல். என்னவென்றால் இந்த பிள்ளைகள் படித்து அவங்கெல்லாம் சாட்சி சொன்னாங்க. பிள்ளைங்க, நாங்கள் போயிருந்தேன், என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க கிராஜுவேஷனுக்கு. பிள்ளைங்க அழுது சாட்சி சொன்னாங்க, எங்களுக்கு இயேசு தான் உண்மையான தெய்வம். இப்போ இந்த பிள்ளைகளை வைத்து இவங்க ஏற்கனவே 13 வருஷம், அடுத்தது போடுங்க, இது முடிந்த பிறகு நாங்களை இன்னொரு இது எல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சவங்களை அவங்க ரூமுக்கு, அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம் இது, வால்யூம் வைங்க. சத்தம் வரலையே, சத்தம். ஏன்னா முதல் முறை நான் பார்க்குறோம் அவங்கள. அந்த ப்ரோக்ராம் பெரிய ஹால், ஏறக்குறைய 3000-4000 பேர் உட்காந்துருந்தாங்க. பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அங்குள்ள பிள்ளைகளுக்கு அந்த கிராஜுவேஷனுக்காக எங்களை கூப்பிட்ருந்தாங்க. கிடியனுடைய வீட்டிலேருந்து நம்ம
சைமன் சாலியா வீட்டிலேருந்து 5 மணி நேரம் நான் காரில் போனோம். 5 மணி நேரம் நான் காரில் போனோம். அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி நாங்கள் 4 மணிக்கு சரியாக சேர்ந்தோம். முதல்ல போடுங்க, அதை கொஞ்சம் கரெக்டாக போடுங்க பார்க்கலாம். எல்லாம் முடித்து நாங்கள் ராத்திரி கிட்டத்தட்ட 9:30 இருக்கோம். சத்தம் வரல, சரி, ஓகே. ஒரு நல்ல ஆவிக்குரிய மகள், நல்ல அபிஷேகம் பெற்ற மகள். நீங்கள் எனக்கு சொல்லவே தெரில, அவ்வளோ நெருக்கங்கள் பாருங்கள். அமெரிக்க தேசத்தில் ஒரு அந்நிய நாட்டில் போய் இப்படி ஒரு திறமையான காரியத்தை பிள்ளைகளுக்கு முதல் 1/2 நாள் படிப்பும், மத்தியானத்துக்கு மேலே வெறும் ஜெபம், வேத வாசிப்பு, பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க. இந்த சகோதரி பாருங்கள், அவருடைய புருஷனை சேர்ந்து. நான் விசுவாசிக்கிறேன், புது தலைமுறையை கர்த்தர் உருவாக்குகிறார். பழைய தலைமுறை இயேசு இல்லாத பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு மோசமான நிலைமையில் அமெரிக்கா போய் கொண்டிருக்கிறது. நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். இந்த நியூமேன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்காக நீங்கள் ஜாம் வச்சுக்கோங்க. குலோத்துங்கல் லாசரஸ் அவர் பேர், அவருடைய மனைவி பேர் வந்து ஷீபா. ரொம்ப அருமையான மகள், ரொம்ப தாழ்மையான மகள். அவங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எத்தனையோ டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. படித்து ஒரு பெரிய நிலையில் கர்த்தர் அவர்களை 360 ஏக்கர்னா மாதனாங்குப்பம், புத்தகரம், முழு ஊர் சேர்த்த கூட 360 ஏக்கர் இருக்காது. பெரிய இடத்த வச்சு இன்றைக்கி அங்கே ஒரு ஸ்கூல், அங்கே ஒரு காலேஜ். முதல்ல போடுங்க. இந்த ப்ரோக்ராம் முடித்து நாங்கள் போகிறோம். அவங்க எங்களை என் ரூமுக்கு வந்துருங்கன்ட்டாங்க. எங்களை நீங்கள் அங்கே வந்துருங்க, ரூமுக்கு வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க கூட கர்த்தர் பெரிய கிருபை, ஆண்டவர் நல்ல அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. கர்த்தர்களோட இருப்பார். அவனை நடத்துவார், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை விடவே இல்லை. நாங்கள் ராத்திரி வீட்டில் தங்கி இருந்துட்டு இல்லை இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு போனோம். அவங்க வந்து வியட்நாம் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சனிக்கிழமை மாலையில் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை சபை வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ஒரு சபை. அந்த 360 ஏக்கரில் உள்ள ஒரு 170 வருஷம்க்குரிய ஒரு சபையில் அவங்க அந்த ஆராதனை நடத்துகிறாங்க. அங்கே தான் நான் பிரசங்கம் பண்ணேன் போன ஞாயிற்றுக்கிழமை. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பிரதர், நீங்கள் பாஸ்டர், நீங்கள் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பேசுனீங்க. இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம், எங்கள் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் பேசுகிறாரு உங்களோட, எங்களோட இருந்துட்டு போங்க. நீங்கள் ஒரு வாரம் இருக்கணும், திருப்பி வரணுன்னு இருக்காங்க. வந்தீங்கன்னா 1 மாதம் இருக்கணும். எப்பாடி இங்கே நம்ம இங்கே ஊழி, நான் சொன்னேன் பார்க்கலாம், முடிஞ்சால் நான் பார்ப்போம்னு சொல்லி போன இடங்கள் எல்லா இடத்துலையும் இதை பாருங்கள். காரில் நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம், பயங்கர மழை. நாங்கள் 2 மணிக்கு கிளம்பிக்கணும். ஆனால் தூரம், ரொம்ப தூரம், 6 மணி நேரம் 7 மணி நேரம். இன்னொரு வீட்டை நாங்கள் போய் பார்க்கணும். போகிற வழியில் பாருங்கள் பயங்கர மழை, ரோடே தெரில. பாருங்கள் ஆக்சிடென்ட். நாங்கள் போகிறோம், எத்தனை ஆக்சிடென்ட் பாருங்கள். இன்னும் 2-3 போடுங்க. இது பாருங்கள், கார் இடித்து நிற்கிறாங்க ரோட்டில். அந்த இது உடச்சி நிங்குது. அந்த ஒரு கார் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இன்னொரு இப்படி போகிற கார் தலைகள் இருக்குது, இப்படி இருக்குது பாருங்கள். அடிபட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நாங்கள் பார்த்தோன்னா. ஆனால் உடனே கிடியனும் மகன் ஐசக் கூட எங்களோட வந்தான். அந்த 91 சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த 90 இங்கிலீஷில் அந்த 91, ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ரோடு பிரயாணங்கிறது நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அங்கே ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை எங்களை ஜீவனோட கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா அவனுடைய கார் வந்து என்னது, டஸ்லா கார், ஆட்டோமேட்டிக். அவன் எங்கள்கிட்ட பேசிகிட்டே வரான். கார் பாட்டுக்கு போகுது, அதே திரும்புது, அதே ட்ராக் மாறுது. கிடியன் வந்து எங்களோட பாருங்க, கிடியன் வந்து ஸ்டேரிங்கே பிடிக்கல, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடுது அந்த கார். டெல்ஸா, இது பெட்ரோலும் கிடையாது, டீசலும் கிடையாது, பேட்டரியில் ஓடுது. இங்கே வந்திருக்கு நினைக்கிறேன், டஸ்லா கார் வந்திருக்கான். எத்தனையோ லட்சம் வேலை இது. அந்த காரில் தான் கிடியன் எங்களை கூப்பிட்டு போயிருந்தார். கர்த்தர் எங்களை சுகபத்திரமாய் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தார். இதை முடிச்சுட்டு நாங்கள் பாருங்கள், நாங்கள் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து பாஸ்டர் கிடியன் சபையில் ஒரு விசுவாசியாக இருக்காங்க. நாங்கள் மிஷினரிங்கிற முறையில் நாங்கள் வந்து போயிருக்கோங்க. அந்த வீட்டில் பாருங்களேன், அந்த அமெரிக்கன் வீட்டில் பாருங்கள், போடுங்க. இதுதான் ராஜா. நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, சீக்கிரம் நான் செய்திக்கு போகணும். அதை பாருங்கள், அந்த வீட்டுக்கு இன்னொரு முதல்ல வீட்டுக்குள்ளே போகிறோம், அதை போடுங்க. அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல போகிறது
நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறோம். இது அப்புறம் இன்னொரு படம் இருக்கும் பாருங்கள். நேரம் ஆகுது, சீக்கிரம். நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க எல்லாம் லோக்கல் அமெரிக்கன். அந்த அம்மாவுக்கு 76 வயசு, புருஷனுக்கு 73 வயசு. நான் அந்த வீட்டுக்கு நுழையும் போது எங்களை ரொம்ப சந்தோஷமாக அங்கீகரித்து எங்களை மிஷினரியாக ஊழியம் செய்ய வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, எங்களை நிற்க வச்சு தண்ணியை கையில் எடுத்தாங்க. எடுத்து எங்கள் 2 காலை கழுவுறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு அமெரிக்க தேசத்தில் சேர்ந்தவர்கள். அந்த படம் அனுப்பிச்சிருந்தேன், திருப்பி நான் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு, நான் அனுப்பியிருந்தேன். சரி, அந்த அம்மா பாருங்கள், அதை நான் போட விரும்பலை. சரி, நான் இருந்தாலும் நாங்கள் போய் நிற்கிறோம். எங்கள் காலை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு அமெரிக்கன் சகோதரி, நாங்களாம் இந்தியன்ஸு, நம்மளாம் தரக்குறைவானவர்கள். அதை பாருங்கள், அந்த அம்மா எங்கள் அம்மு காலையும் என் காலையும் தண்ணியை கொண்டாந்து ஊற்றி எங்கள் காலை கழுவுறாங்க. ஒரு அமெரிக்கன் லேடி பாருங்கள், எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தி. மிஷினரிஸ்ன்னு சொன்னால் ஊழியர் அளவு மதிக்கிறாங்க அவங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் நம்ம அந்த சபைக்கு உதவி செய்ய போகிறோம். அங்கே மக்களுக்கு மிஷினரியை நாங்கள் எப்படி நம்ம அந்த நாட்களில் மிஷினரி இங்கே வந்த மாதிரி கத்தர் பாருங்கள், நீங்கள் என்னை அனுப்பிச்சிருந்தீங்க. கத்தருங்களை கொண்டு போய் அந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க லோக்கல் அமெரிக்கன், அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் ஊழியக்காரர்களை. பார்த்தீங்களா, நம்ம அது மாதிரி மதிப்பாக நடந்துக்கணும். நம்ம கை எப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் காட்டுங்க. நம்ம கை இப்படி இல்லை, காட்டுங்க எல்லாரும். நம்ம கை கொடுக்குற கையாக நான் இருக்கணும். ஆமேன். நம்மளை கத்தர் அப்படி தான் அழைச்சிருக்கார். இந்த மாதனாங்குப்பம், இந்த ஞானக்கம்மலை சபை, காட்டுங்க, கை காட்டுங்க. நம்ம கை இப்போ கொடுக்குற கையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ கிரேசத்தை அவங்க நேரம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை. நான் வேகமாய் கிரேஸ் அம்மாவும் கிடியன் பாஸ்டும் உங்களுக்கு சில வார்த்தையை பேசுகிறாங்க. கேட்டோம்னா செய்திக்கு போகலாம், நேரம் ஆகுது. இது பாருங்கள், வாழ்க்கையில் சந்தர்ப்பம் வரும்போது ஊழியம் செய்யுங்க. சந்தர்ப்பம் வரும்போது கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய ஒரு வாய்ப்பை தருகிறாரோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. சைமன் சிலையை பாருங்கள், வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. அவருக்கு பேச முடியல, நடக்க முடியல, எங்களை பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு வாயை திறக்கிறாரு. எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் ராக் சர்ச்ல இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். We are so grateful you with all of your heart you sent a blessing to this church here in Texas. எல்லாரும் உங்களுக்காக நன்றி. ஏன்னா நீங்க அங்க உங்க ஸ்பிரிச்சுவல் ராக் சர்ச் வந்து எங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் தந்து எங்களுடைய இந்த அவுட்ரீச் பண்ண நீங்க தந்த எல்லா தேவைகளுக்காக கிஃப்ட்ஸுக்காக நன்றி. And so we were able to share the love of Jesus and gifts with 50 children. 50 குழந்தைகளுக்கு இந்த கிராஜுவேட் பண்ண பசங்களுக்கு நாங்க கிஃப்ட்ஸ் கொடுக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் கர்த்தர் உதவி செய்தார். And Reverend Daniel Allen, he encouraged them with the testimony, encouraged them that God will do great things in their future. Pastor Alan Daniel அவங்க எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணி இந்த மாதிரி கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி எங்களுக்காக டெஸ்டிமனி சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. So with all of our thanks we say thank you and thank you to Jesus. எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இயேசுவுக்கும் நன்றி. ஸ்பிரிச்சுவல் சர்ச் மக்களுக்காக நன்றி. உங்க சர்ச் பேர் எங்களுடைய சர்ச் பேர் வந்து கிரேஸ் அப்போஸ்டாலிக் சர்ச். இந்த இடத்துல வந்து நாங்கள் கிரேஸ் சென்டர் சொல்கிறோம், அங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம அதே நேரத்தில் நாங்கள் சர்ச் வச்சு இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து நிறைய ஸ்பானிஷ் பீப்புள், இவங்க ரொம்ப புவர் பீப்புள். இதெல்லாம் நிறைய பேர் மெக்சிகோ அந்த மாதிரி சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க. இந்த லாஸ்ட் 6-7 இயர்ஸில் வந்து எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க. ஆனால் இந்த டெக்ஸஸில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில் தான் நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம். அதான் அந்த ஸ்பானிஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்குறீங்க. இங்கேருந்து நம்ம டவுன் டவுன் ஹியூஸ்டன்லேருந்து ஒரு 40 மைல்ஸ் நாங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணன் அக்கா வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு ஆறுதல். அதே நேரத்தில் ஒரு நல்ல அட்வைஸு, உங்களுக்கு கிடைக்கிற டெய்லி கிடைக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு வந்து எப்பயோ ஒரு கிடைக்குது. ஸோ அண்ணன் மூலியமாக கர்த்தர் அநேக காரியங்கள் பேசியிருக்கார். அடுத்த வாட்டி அண்ணன் வரும்போது, அண்ணன் அக்கா வரும்போது இந்த இடம் இன்னும் அநேக மக்கள் நாங்கள் எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை எங்கள் செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிரேஸ் அவங்க அத்தை அவங்களும் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களே. ஏன்னா கிடியன் சரியாக தமிழ் வராது, அவங்க அமெரிக்காலேயே இருக்கிறதுனால. இப்போ கிரேஸ் அத்தை அவங்களுக்கு கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஞான கண்மலை சபையார் உங்க எல்லாருக்கும் அதிக நன்றி. நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அமெரிக்கா தேசத்துக்கு ஏழை மக்களுக்கு காணிக்கை சேர்த்து அனுப்பினீர்கள். மிகவும் சந்தோஷம். டேனி வந்து அதை கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்தாப்புல வந்து என்னுடைய மகனும் மருமகளும் அதை எடுத்து அவங்க எல்லாருக்கும் எல்லாம் சாப்பாடு கிஃப்ட்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். பாஸ்டரும் கூட காணிக்க போட்டு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நாங்கள் எல்லாருக்கும் வந்த அத்தனை மக்களுக்கும் ஒரு இந்தியன் கூட கிடையாது, எல்லாரும் ஹிஸ்பானிக்கு, ஒயிட் அமெரிக்கன்ஸ், ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ், அந்த மாதிரி எல்லாரும் பிள்ளைகள் தாய்மார்கள் எல்லாரும் வந்து குடும்பம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல பாட்டு பாடி உங்கள் பாஸ்டர் வந்து எப்படி கர்த்தர் நோடித்து கலைச்சாரு. அந்த வில்லேஜ் எவ்வளோ ஒரு மோசமான வில்லேஜ் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இப்போ அந்த வில்லேஜை மாற்றி அவங்களோட மக்களை மாற்றி இப்போ அவங்க வந்து அமெரிக்காவுக்கு காணிக்க கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அவரை அவங்களுக்காக ஜெபிச்சு பண்ணியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிச்சிருக்கு. ஐயாவுக்காக ஜெபிச்சு ஐயாவுக்கு வந்து ஒன்றும் யாருக்கும் சக்தி இல்லை. அவங்க படுத்திருப்பாங்க. ஏதாவது கேட்டால் டேனி வந்து அப்படியே டேனி அம்மா வந்தப்ப மாமா என்னை தெரியுதா அப்படின்னு கேட்டப்ப 2 பேரும் அப்படியே மாறி பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால் ஐயாவுக்காக சைமன் ஐயாவுக்காக வந்துட்டாங்க. எனக்கும் நல்லா சரியா சுகம் பலன்னு சொல்லி கர்த்தர் மக்களுக்கு இந்த தேசத்துக்காக இரவும் பகலும் அழுது ஜெபிக்க எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருந்தாரு. நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லா ஜபத்துக்காகவும் உங்கள் எல்லா காணிக்கைக்காகவும் நான் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு மாதிரி நன்றியாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கர்த்தர் உங்கள் எல்லாரையும் உங்களுடைய பாச டேனியலையும் அம்முவையும் பெஞ்சமின் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். தேங்க்யூ. கண்ணீரோடு அவர்கள் சாட்சி சொன்னார்கள். எங்கள் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் விசாரித்தார்கள். மாமா ட்ரை பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு, இப்படியே வாயை திறக்கிறாங்க, பேச முடியல. நாங்கள் புறப்படும் போது மாமா வரீங்களா, மாதனவு பழம் தலையாட்டுறாங்க, வராங்களாம். அவங்களால நடக்க முடியல, பேச முடியல. அப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்யுங்கள். இப்போ நம்ம வந்து நீங்கள் செய்யாமல் விட்டிங்கன்னா அப்புறம் ஒரு நாள் வரும் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ தேவன் நமக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்திருக்கும் பொழுது அவருக்கு நாம் அதை செய்ய வேண்டும். செய்வீர்களா? இப்போ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். எவ்வளோ அலைய முடியுமோ, எவ்வளோ பிரயாசப்பட முடியுமோ இந்த வயதில் எப்படியாவது ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இருந்தால் என்ன நடக்கும் சொல்ல முடியாது நாளைக்கு. அதனால் எல்லாம் முடிந்த அளவுக்கு நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரர் ஆலன் அவர் பேர், நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். கிரேஸத்தை எங்களை கண்டிப்பாக போக சொன்னாங்க. அந்த குடும்பம் சபைக்கு ஒழுங்காக வர்றாங்க. நீங்கள் கிடியன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வர்றாங்க, மெக்சிகன்ஸ் வர்றாங்க, அப்புறம் வேறு எல்லா ஸ்பானிஷ் அவங்க வர்றாங்க, கருப்பர்கள், நீக்ரோஸ் வர்றாங்க, இந்தியர்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் வர்றாங்க அந்த சபைக்கு. பொதுவாக அந்த மாதிரி சபைகள் நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. பட் ரொம்ப விசேஷம். நான் சொன்ன வசனத்தின்படி பார்த்திங்கன்னா எல்லா ஜாதியும் எல்லா பாஷைக்காரங்க அங்கே கூடுறாங்க. ஒரு பெரிய டென்ட்டில் 5 ஏக்கர் நிலம் கிடியன் கிருபையாக வாங்கியிருக்காப்புல. ரொம்ப சீப்பாக கிடச்சிருக்கு. இப்போ அது வாங்க முடியாது. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி சில ஆலோசனைகளை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதான் கிடியன் சொல்கிறாப்புல, என்னென்ன நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும், நீங்கள் வருஷம் வாங்க, என் கூட வந்து 1 மாதம் இருந்துட்டு போங்க, எனக்கு சில ஆலோசனை கொடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலான்னு சொல்லி. சரி, முடிஞ்சால் பார்க்கலாம், கத்த நடத்துவார் கிடியன், நான் சொல்கிறத நீ செய், அடுத்த படி நான் பார்ப்போம், அடுத்த ஸ்டெப் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஜெபம் நடக்குதுங்க. நீங்கள் குறிச்சிக்கங்க. கிரேஸ் அத்தை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி காலையில் இவங்க குழுவாக எல்லாரும் சேர்ந்து, கிடியன் அத்தை, இந்த அமெரிக்கன்ஸ், இந்த நீக்ரோஸ், இவெல்லாம் சேர்ந்து காலையில் 6லேருந்து 7 ஃபோனில் ஜெபிக்கிறாங்க. டெய்லி திங்கள்ல இருந்து அந்த சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக, அமெரிக்க தேசத்துக்காக காலை 1 மணி நேரம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தயவுசெய்து நீங்கள் ஃபோனில் ஜெபிக்கிற கூடி ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, மாலையிலையும் பாருங்கள், சாயங்காலம் 6லேருந்து 7 டெய்லி எல்லாரும் கூடி கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் சேர்ந்து, அந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து டேர்ன் போட்டு ஜெபம் நடத்துகிறாங்க. நம்ம நடத்துகிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு கிளாப்ஸ் கொடுப்போமா. அமெரிக்க தேசத்தில் அதிகமான நேரம் இருக்காது அவங்களுக்கு, எல்லாம் வேலை பொறுப்பு, நிறைய பொறுப்புகள். ஏன்னா அப்படி உழைச்சாதான் அவங்க சம்பாதிக்க முடியும். அதிகமான செலவு, அதிகமான பிரச்சனை அவங்களுக்கு, அதிகமான பொறுப்புகள் அதிகம், அவங்களுக்கு நேரமே இருக்காது. அந்த நேரம் இல்லாத நிலைமையில் அமெரிக்க தேசத்தில் பாருங்கள், இவங்க கிரேசத்தை ஒரு ஜெப ஒரு சகோதரியாக, ஒரு ப்ரேயர் டவராக இருந்து ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் இல்லை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவங்களுக்கு. அதனால் இந்த திங்கள்லேருந்து சனி வரைக்கும் காலை 6லேருந்து 7 மாலையில் 6லேருந்து 7 தொடர்ந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபம் மிக முக்கியம். அந்த ஜெபத்தினால தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார், ஊழியங்கள் நிறைவேற்றி வருகிறது. பிற்பாடு நாங்கள் க்ளோ ஷிவா அவங்க ஊழியத்தை முடிச்சிட்டப்புறம் அவங்க ஒரு செக் கொடுத்தாங்க. கையில் செக் கொடுத்த, ஐயா நீங்கள் உங்கள் சபை பேரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இதை நான் என்ன செய்கிறது, என் கையில் கொடுத்துட்டாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னார், இந்த செக்கை நீ யார் கையில் கொடு, கிடியன் கையில் கொடு. நான் சொன்னேன், கிடியன் இந்தாங்க இந்த செக்கை நீங்கள் பிடிங்க, இது முதல் காணிக்கை, எதுக்கு, உன் சபை கட்டுறதுக்கு இது முதல் காணிக்கை என்று சொல்லி அங்கே கொடுத்ததை அவங்களுக்கே கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த காணிக்கை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னால் முடிஞ்ச நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சபை கட்டுறதுக்கு. இந்த காணிக்கை அவங்க கொடுத்த அந்த காணிக்கை நான் என்ன செஞ்சுட்டேன், கிடியன் சபை கட்டுறதுக்கு முதல் காணிக்கையாக நம்ம ஞானக்கன்மலை சபை சார்பாக கொடுத்தாச்சு. கைத்தட்டி கத்துறாரு இருப்பீங்க பாருங்கள். அமெரிக்க தேசத்தில் ஒரு சபை கட்டப்பட நம்ம முதல் காணிக்கை கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறேன், எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை, நீங்கள் அதை செஞ்சுக்கலாலும் முடிஞ்ச நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கிடியன் ஆரம்பிங்க, வேலையை ஆரம்பிங்க, எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படி செய்யணும், அதை எப்படி கட்டணும், என்னென்ன அளவு வைக்கணும், சுற்றி என்னென்ன கிளாஸ் ரூம்ஸ் எப்படி வரணும், முடிஞ்சால் ஸ்கூல் வைக்க சொல்லியிருக்கிறேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நடுவில் ஹால், சுற்றியும் ரூம்ஸ், கிளாஸ் ரூம்ஸ் வச்சு நீ அந்த கம்பெனி நடத்து, கிரேஸ் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்து. அதே மாதிரி கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் என்று சொல்லி ஆரம்பித்து பிள்ளைகளுக்கு படிக்கத்தக்கதாக 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் ரூம்ஸ், கிளாஸ் ரூம்ஸ் போட்டு ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நல்ல வேலை நல்லா சொன்னீங்க, நான் நல்ல ஆலோசனை சொன்னீங்க. செய்ய கிடியன், கத்தவங்க கூட இருப்பார், உனக்கு வாய்க்க பண்ணுவார், அரசாங்கத்தில் உனக்கு என்ன கிடைக்கும், நல்ல உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், கத்தர் கண்டிப்பாக உன்னோட இருந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆமேன். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்படி நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. நாங்கள் ஆரம்பம் போன முதல் முடிவு மட்டும் எங்கள் வரைக்கும் கத்தர் எல்லாத்துலேயும் கத்தர்களை பாதுகாத்தார். எல்லாம் நேரப்பட ஒன்றும் மிஸ் ஆகாமல். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆஸ்ட்ரோனட் என்ற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நாங்கள் நேரடியாக சந்தித்தோம். அந்த ராக்கெட் போகும்போது எங்கள் ராக்கெட் புறப்புற இடத்துக்கு போயிருந்தோம், ராக்கெட் செய்கிற இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே இருந்து எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் பேசி பிள்ளைகளாக நாங்களும் அவங்களோட கூட பல இடங்களுக்கு போக தேவன் கிருபை செய்தார். அவங்க என்ன செய்தாங்க, ராக்கெட் போய் முடிஞ்சிட்டு கடல் வந்து விழும். அதுக்கு பிற்பாடு ஷட்டில் ஏரோப்ளைன் மூலமாக அவர் வந்து இறங்கத்தக்கதாக, பார்த்தீங்களா, ஷட்டில்னு சொல்லி விமானம், பெரிய விமானம், இவங்க அந்த ராக்கெட்டோடு போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஏரோப்ளைன் மாதிரி கூட போகும். அந்த ராக்கெட்டில் போயிட்டு வரும்போது ஷட்டில்லையே லேண்ட் பண்ணுறாங்க. ஏர்கிராஃப்டாக கடலில் இறங்காமல் அப்படியே பூமியிலே இறங்கக்கூடிய அந்த ஷட்டிலை ஆப்ரேட் பண்ணுற பைலட்டை நாங்கள் பார்த்தோம். அவர் எங்களோட பேசினார், எங்கள் சந்தேகத்துக்கெலாம் அவரை கிளியர் பண்ணார். அவரோட பேசி ஃபோட்டோ எடுத்துருக்குறோம், நேரடியாக பார்த்தோம். இப்படி கத்தர் பாருங்கள், அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவை தந்து, உணர்வை தந்து,
இப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தக்கதாக இது போயிட்டு வராங்க. ரைட், ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. இதே மாதிரி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். தருவாரா தரமாட்டாரா? ஒரு தெய்வீக ஞானம். நான் எப்போதும் எடுப்பேன் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நான் எடுப்பேன். 119 சங்கீதம் அந்த ஞாபகம் இருக்கா? 98, 99, 100 ஆகிய 3 வசனங்கள் பிள்ளைகளுக்கு நான் எடுப்பது உண்டு. 119 சங்கீதம் 90. உங்களுக்கும் நான் அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு நான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ புதுசாக இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். நம்ம பிள்ளைகள் வெளியே போய் முடியுமானா இங்கே படித்து கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள் படித்து அமெரிக்க தேசம் சென்று அங்கே எப்படியாவது சுவிசேஷத்தை நம்ம கொண்டு வரணும். இப்போ அவங்க உழைக்கிறாங்க, நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணணும். நம்ம போய் முடிஞ்ச நல்லா படிங்க, நான் உங்களுக்கு சொல்லி நாங்கள் உங்கள் டீச்சர் வேலை உங்களுக்கு வாங்கி தரேன். அந்த நியூமன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு வேண்டுமானால் நல்லா படித்து நீங்கள் நல்ல பட்டம் பெற்று இங்கே நீங்கள் நல்லா படிங்க. படித்து நல்ல இந்த ஷீபாங்கிற சகோதரி இங்கே நல்லா படித்து அவங்க வந்து அமெரிக்கன் எம்பசியில் போய் எக்ஸாம் எழுதுனாங்க. எக்ஸாம் எழுதி பெஸ்ட் மார்க் எடுத்து அமெரிக்க தேசம் போனாங்க. சரி, அமெரிக்க தேசம் எடுத்துக்குது அவங்கள டீச் பண்ண. அப்போ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல போதிக்கத்தக்கதாக கிளாஸில் நல்ல போதிக்கத்தக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு இருக்குமானால் அவங்களுக்கு சொல்லி நீங்கள் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆமேன். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் செய்யுங்க, ஜெபத்தோடு இருங்க. போய் நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எப்படியாவது ஆண்டவர் அந்த அமெரிக்க தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் கொஞ்சம் பேராவது ஆண்டவரை அறிய. ஏன்னா சுத்தமாக இப்போது இயேசுவை மறந்துட்டாங்க அமெரிக்க தேசம். நம்ம போய் கொஞ்சம் பேராக ஆகிலும் இயேசுவை அறிந்து கொள்ள இப்போ அந்த சகோதரி போய் உழைத்து கடந்த 14-15 வருஷமாக ஸ்கூல் நடத்தி இப்போ அந்த கிண்டர் கார்டன்லேருந்து இப்போ +2 முடித்து பிள்ளைங்க வெளியே வர்றாங்க. எப்படி தெரியும் வர்றாங்க? நல்ல ஒரு பரிசுத்தவான்களாக வெளியே வர்றாங்க. கைத்தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிங்க. நல்ல தேவனை அறிந்தவர்களாய் அவருடைய சாட்சியை சொல்லி அவங்களுடைய இருதயத்தை திறந்து பேசினார்கள் அந்த வாலிப பிள்ளைங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் பாருங்கள் எங்களை கரெக்டாக கொண்டு போனார். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் சரியான நாளில் வந்திருக்கிறீங்க, கரெக்டான நாளில் வந்திருக்கிறீங்க. கிடியன் கூட சொன்னாப்புல, அண்ணே எனக்கு கூட அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கலண்ணே, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்ததெல்லாம் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிட்டு போனேன் உங்களை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாப்புல. நிறைய இடங்களுக்கு நான் போயிருந்தேன், பெரிய சபைக்கு போயிருந்தேன். அவங்க பிரசங்கம் பண்ணி என் கூட வந்து நின்று பேசிட்டு போனாங்க. ஜோயல் ஆஸ்டின் சர்ச் 75,000 பேர் உட்காரக்கூடிய பெரிய ஒரு சபை. ஜோயல் ஆஸ்டின், அவங்க அப்பா ஜான் ஆஸ்டின், ஃபோட்டோலாம் எடுத்து வந்திருக்கிறேன். 300 பேர் 400 பேர் சின்ன சபையாக இருந்த சபை இன்றைக்கி கிட்டத்தட்ட 75,000 பேர் கர்த்தரை அங்கே ஆராதிக்கிறாங்க. அங்கே சபைக்கு அங்கேயும் போயிருந்தோம், பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தோம். அவங்க எல்லாம் முடித்து எங்கள்கிட்ட ஓடி வந்து பேசினாங்க. வந்து பக்கத்தில் நின்று எங்களை கட்டி பிடிச்சி எங்களுக்கு சந்தோஷப்பட்டு, நீங்களாம் வந்திருக்கீங்க எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி எங்களை அங்கீகரித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, பட் எங்கள்கிட்ட ஓடி வந்து என்னை பார்த்து எங்களை பேசி எங்களை விசாரித்தார்கள். ஆமேன். இன்னொரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வாலிபரை கூட்டம் நடத்துகிறாருங்க. இவங்கெல்லாம் கிடியனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். 5 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த கூட்டத்தை, பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை. 9:30 மணிக்கு முடியலைங்க. ஒரு வியாழக்கிழமை மாலையில் அங்கே ஹியூஸ்டனில் கிடியன் எங்களை கூப்பிட்டு போயிருந்தார். 5 மணிக்கு ஆரம்பித்தாங்க. ஜெபம், பாட்டு, செய்தி, ஆராதனைன்னு சொல்லி தொடர்ந்து 5 மணிலேருந்து கொஞ்சம் எவ்வளோ நேரம் பாருங்கள். ஒரு அமெரிக்க தேசத்தில் மாலை 5 மணிலேருந்து 9:30 மணிக்கு முடியல. கிடியன் தான் அப்புறம் முடிச்சுட்டு அண்ணே போகலான்னு சொல்லி, ஏன்னா சைமன் ஐயாவை படுக்க வைக்கணும் வீட்டில் போய், அவரை கிடியன் தான் போய் தூக்கி படுக்க வைக்கணும். லேட் ஆகிடுச்சுன்னு நம்ம போகணும் வாங்கன்னு சொல்லி நாங்கள் 9:30க்கு நாங்கள் முடியல, கூட்டம் முடியல. எத்தனை மணி ஆச்சு? 5, 6, 7, 8, 9, 9:30, கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குதுங்க. வெறும் ஜெபம், நல்ல செய்தி, ஜெபம். கிடியனும் ஆராதனை நடத்தினாப்புல. அப்படி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 60-70 போதகர்கள், 8,000, 10,000, 500, 1000 பேர் உள்ள சபைகளை சேர்ந்த போதகர்கள் கூடி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஒரு சின்ன கூட்டமாக அமெரிக்க தேசத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே மாதிரி ராஜாவை நாங்கள் மீட் பண்ணோம். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து, அவர் வந்து இந்த பக்கம் இருக்கார், வெஸ்ட்,
நான் போனது ஈஸ்ட் அமெரிக்கா, நியூயார்க் பக்கம். பட் அவர் இருக்கிறது வந்து கலிஃபோர்னியா. அவர் சொல்கிறாரு, அண்ணே அங்கே கன் தான் பேசும், ஏதாவதுன்னா சுட்டுருவாங்களாம். ஒரு மோசமான இடத்துல நான் இருக்கிறேன்னு, நீங்களும் வரணும், நீங்கள் வந்து எங்களோட ஒரு வாரம் இருந்து ஊழியத்தை செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. சரி பார்ப்போம். கிட்டத்தட்ட அங்கேருந்து வர்றதுக்கு 10-10.5 மணி நேரம் ஆகுது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி எங்களை இந்த மக பாருங்கள், அவள் ஷேரன், அவள் பேர் மனைவி, நான் 6-7 வயசில் பார்த்தது. அதே மாதிரி ராஜாவையும் நான் பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 15-16 வயசில் பார்த்தது. கர்த்தர் ரொம்ப வல்லமையாக எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு. ஆனால் ஊழியத்தில் ரொம்ப நெருக்கம், பாவம், ரொம்ப சோர்ந்து போயிருக்காப்புல, கைவிடப்பட்டிருக்காரு. நான் சொன்னேன், பயப்படாதீங்க ராஜா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. உங்கள் அப்பா செய்த ஊழியம் அவங்க அப்பா தான் எங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சார். பாஸ்டர் பாஸ்கர்தாசன் தான், உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் பாஸ்கர்தாசன் தான் இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணார் ஆரம்பிக்கும் போது. அவங்களுடைய மகன் ராஜா ரொம்ப அருமையான ஒரு மகன். முடிஞ்சால் ஜனவரி மாதம் வரேன்னு சொல்லியிருக்கிறார். பார்ப்போம், கர்த்தர் சித்தமானால் வாங்க ராஜா, நம்ம கர்த்தருடைய ஊழியம். நல்ல அழகாக ஆங்கிலத்தில் நல்ல வரம் பெற்றவர், அருமையான மியூசிஷியன், நல்ல ஒரு மியூசிஷியன். நான் சொல்லிங்க, எங்கள் சபையில் நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க ராஜா, வா சொல்லியிருக்கிறேன். சரி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு மெக்சிகன் ஹோட்டலை கூட்டு போய் எங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாரு. எங்களோட நேரத்தை ஒரு நாள் முழுதும் எங்களோட இருந்தார். ரேச்சல் வீட்டில் எங்களை பார்க்குறதுக்குன்னு வந்து எங்களோட இருந்து பார்த்து விட்டு அவர் புறப்பட்டு போனார். நைட் போனார். நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம். நாங்கள் காலையில் இந்தியாவுக்கு நாங்கள் புறப்பட்டு வந்து விட்டோம். பிரைஸ் தி லார்ட். இப்படி கர்த்தர் நிறைய இடங்களில் அவருடைய வல்லமை விளங்கியது. நேரம் இல்லை, நாம் செய்திக்கு நான் கடந்து போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு போகலாம். நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு 10 நிமிஷம் நம்ம செய்தி கேட்டு நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நாம் போகலாம். ஆவியானவரே எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த கைகளை உயர்த்தி, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு